ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான செம குட் நியூஸ். நடுத்தர வர்க்கத்தினருக்கு புதிய வீடு. மத்திய அரசு இந்த திட்டம் பற்றி தெரியுமா? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்தியாவில் பலருக்கு சொந்த வீடு என்பது பெரும் கனவாக இருந்து வருகிறது. பலர் வாடகை சுமையை தாங்க முடியாமல் சிக்கி தவித்து வருகின்றனர். அப்படிப்பட்டவர்களுக்கு வீடு கட்ட அரசு நிதி உதவி செய்து வருகிறது. இதற்காக ஒரு சிறப்பு திட்டம் வழங்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தை விரிவுபடுத்துவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. இந்த வரம்பு அதிகரிக்கப்பட்டால் கடைக்காரர்கள், வியாபாரிகள் மற்றும் சுய தொழில் செய்பவர்களும் இத்திட்டத்தின் மூலம் வீடு வாங்க நிதி உதவி பெறலாம். இந்த மாற்றங்கள் மத்திய அரசின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் ஒரு பகுதியாகும். வீட்டின் விலை மற்றும் அளவு அடிப்படையில் வீட்டு கடன் சலுகைகள் வழங்குவது குறித்தும் அரசு பரிசீலித்து வருகிறது. நாட்டில் உள்ள அனைவருக்கும் சொந்த வீடு கட்ட உதவும் வகையில் 2015 பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அதாவது PMAY திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகள் வீட்டு கடனில் சலுகைகளை பெறலாம். இந்த உதவி கிரெடிட் லிங்க் மானிய திட்டம் அதாவது CLSS மூலம் வழங்கப்படுகிறது. PMAY வழிகாட்டுதல்களின்படி பயனாளிகள் 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர். அதாவது பொருளாதார ரீதியாக பலவீனமான பிரிவு அதாவது EWS, குறைந்த வருமானம் கொண்ட குழு அதாவது LIG, நடுத்தர வருமானம் குழு அதாவது MIG ஆகியவை அடங்கும். இத்திட்டத்தின் ஆரம்ப இலக்கு மார்ச் 2022ஆம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் வீடு வழங்குவதாகும். ஆனால் இந்த காலக்கெடு டிசம்பர் 2024 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 2024 மத்திய பட்ஜெட்டில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் PMAY திட்டத்திற்கான ஒதுக்கீட்டை 66% அதிகரித்து ரூபாய் 79,000 கோடியாக அறிவித்தார். மேலும் கொரோனா காரணமாக சில சவால்கள் இருந்தாலும் பிரதமர் ஆவாஸ் யோஜனா அதாவது கிராமப்புறம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 கோடி வீடுகள் என்ற இலக்கை எட்டியுள்ளோம். குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அவர்களின் தேவைக்காக அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் 2 கோடி வீடுகளை கட்ட முடிவு செய்துள்ளோம் என்று விளக்கினார். பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தை 2 பகுதிகளாக பிரித்துள்ளனர். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அவற்றில் ஒன்று. இத்திட்டம் நகர்ப்புறங்களில் வாழும் பல்வேறு சமூகங்களின் மீது கவனம் செலுத்துகிறது. இந்த திட்டம் நாடு முழுவதும் 4000க்கும் மேற்பட்ட நகரங்களில் செயல்படுத்தப்படுகிறது. இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் நகர்ப்புறங்களில் இத்திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டம் மற்றொன்று. நாட்டின் கிராமப்புறங்களில் வசிக்கும் அனைத்து குடிமக்களுக்கும் வீடுகளை வழங்குவதே மத்திய அரசின் நோக்கமாகும். இத்திட்டம் செலவு பகிர்வு மாதிரியை அடிப்படையாக கொண்டது. அதாவது பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான செலவை மத்திய அரசும் அந்தந்த மாநில அரசுகளும் கூட்டாக ஏற்கின்றன. செலவு பகிர்வு விகிதத்தை பார்த்தால் சமவெளி பகுதிகளில் மத்திய அரசு 60% செலவையும் மாநில அரசு 40% செலவையும் ஏற்கிறது. வடகிழக்கு மலைப்பாங்கான பகுதிகளில் மத்திய அரசு 90% செலவையும் மாநில அரசு 10% செலவையும் ஏற்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.